ஹாய் ஹலோ குட் ஈவினிங் எவரிவன். இன்னைக்கு ரொம்ப சூப்பரான கேரளா ஸ்டைலில் ஒரு இஃப்தார் ரெசிபி தாங்க இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளாவும் என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து கொதிக்க நல்லா வந்து மத்தி மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. இது வந்து தட்டில் குட்டி தோசையோட மாவு தான் அது. அதுக்கப்புறமா பழம்பொரி உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்யணும், கடல மாவெல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து என்ன செய்யணும், ரொம்ப ஸ்பெஷலான கேரளா ஸ்பெஷலான கொலா புட்டு தான் செய்ய போகிறேன். இந்த மீன் குழம்புக்கு வந்து கொலா புட்டு செய்யாமல் எப்படி, அதனால வந்து கொலா புட்டு தான் செய்யறதுக்காக மாவெல்லாம் பிசைஞ்சு வச்சாச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நான் வந்து பழம்பொரி தான் செஞ்சுட்ருக்கேன். என்னென்னா ரொம்ப வந்து நேரம் எடுத்து செய்யணும் இந்த பழம்பொரி. ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக அதை செஞ்சு முடிச்சிடலாமேன்ட்டு இப்போ வந்து பழம்பொரி செஞ்சுட்ருக்கேன். இஃப்தார் ரெசிபினாலே வந்து நமக்கு வந்து நல்ல பசியாக இருக்கும். எத்தனை வந்து செஞ்சாலும் ஐட்டம்ஸ் பண்ணினாலும் இன்னும் ஏதாச்சும் செய்யலான்னு தான் மனசுக்கு தோணும். ஆனால் வந்து இஃப்தார் வந்து நம்ம நோன்பு திறந்து முடித்த உடனே நமக்கு எதுவுமே சாப்பிட முடியாது. நீங்களாம் பார்ப்பீங்க, இவ்வளோ வச்சுருக்காங்களே, இவ்வளோ சாப்பிடுவாங்களான்னு நினைப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக கிடையாதுங்க. இவ்வளோ வச்சுட்டு வேஸ்ட் ஆகவெல்லாம் மாட்டோம். இருந்தாலும் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுப்போம். சிலப்போ தீராத பட்சத்தில் நம்ம பக்கத்து வீட்டுக்கு அந்த மாதிரியெல்லாம் கொடுத்துப்போம். இப்போ வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி தான் செஞ்சுட்ருக்கேன். குட்டி குட்டியாக நல்ல ரவுண்டாக மெலிசாக கட் பண்ணிவிட்டு உருளைக்கிழங்கு வந்து பஜ்ஜியாக செஞ்சுட்ருக்கேன். அதில் வந்து கடல மாவு, அதே மாதிரி மிளகாத்தூள், மஞ்சள் தூள், உப்பு, அதே மாதிரி வேணும்னா சோடா பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு அரிசி மாவு போட்டால் நல்லா கிறிஸ்பியாக வந்து உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. இந்த தட்டில் குட்டி தோசை மாவு தாங்க இன்னைக்கு ஸ்பெஷலு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கேரளா ஸ்பெஷலு. உங்களுக்கு வேணும்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இது சின்ன சின்ன குட்டி குட்டி கடைகளில் தான் இந்த கேரளாவில் வந்து கிடைக்கும். ரொம்ப ஆர்வமாக நான் இன்றைக்கி வந்து இதை பண்ணினேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த தோசை வந்து நாங்கள் பண்ணி. ஸோ இன்றைக்கி என்னன்னாலும் பண்ணணுன்ட்டு இன்றைக்கி வந்து நல்ல சூப்பரான தட்டில் குட்டி தோசை வந்து ரெடி ஆயிருச்சு. அதுக்கப்புறம் இன்றைக்கி எல்லாமே வந்து அமோகமாக நான் வந்து சீக்கிரமாக எல்லா வேலையும் முடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா ஜூஸ் மட்டும்தான் கலக்கறக்கா இருந்துச்சு. இன்றைக்கி வந்து ஷேக்கு தான் அடித்தேன். பப்பாளி பழம், சர்க்கரை, பாலெல்லாம் ஊற்றி ஷேக்கும் அடித்தாச்சு. இன்றைக்கி என்னெல்லாம் வச்சேன்னா நல்ல சூப்பரான ஷேக்கு, அதுக்கப்புறமா நல்ல தட்டில் குட்டி தோசை, பப்பாளி பழம் கட் பண்ணது, கொலா புட்டு, அதுக்கப்புறமா மல்லி சட்னி. இந்த இது வடை கூட இந்த மல்லி சட்னி வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க, பஜ்ஜி கூட சாரி. அதுக்கப்புறமா நல்ல சூடோட பழம்பொரி, அதுக்கப்புறமா மீன் வறுத்தது. இப்போவே வந்து ஓடிட்டுருக்குது அங்கே. பசங்கள்லாம் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காங்க நோன்பு திறக்கிறதுக்கு முன்னாடியே. அதுக்கப்புறமா நோம்பெல்லாம் திறந்து இப்போ வந்து ஷேக்கெல்லாம் குடிச்சிட்டு இப்போ ஃப்ரூட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சாப்பிட்றேன். நோம்பு திறந்த உடனே இந்த மாதிரி ஃப்ரூட்ஸு ஜூஸ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா இப்போ வந்து பஜ்ஜியெல்லாம் சாப்பிட்டுட்ருக்கேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சுட்டு பசங்களுக்கு கொடுத்து நீங்களும் ஹாப்பியாக வந்து இந்த ரம்ஸான் நீங்கள் கொண்டாடுங்க. அதுக்கப்புறமா நல்ல தட்டில் குட்டி தோசையோட நல்ல கொதிக்க மத்தி மீன் குழம்போட பொடி சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்னதுங்க, ஜாலியாக இன்றைக்கி வந்து ஒரு இஃப்தார் ரெசிபி பார்த்தாச்சு. உங்களுக்கு எல்லாருக்கும் கேரளா ஃபுட்டு கேரளாவும் என்னோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிக்கிறேன். உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.